அப்படின்னாவே கும்பம் அப்படின்னா கூர்மை, அந்த உயர்ந்த நிலை, மேல உயரமான நிலைன்னு சொல்லுவாங்க. மேல அப்படின்றது வந்து விழான்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுடைய உயரம் சிரம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? உச்சி, தலை உச்சி. ஆக்கினை தொட்டு துரியத்துல ஐக்கியமாகக்கூடிய அதோட விழா, அதுக்கான ஒரு இணைப்புதான் முக்கியமா சொல்லலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் என்னன்னா சொல்றது வந்து மீடியாக்கள்ல சொல்றது வந்து நீங்க போனீங்கன்னா உங்களோட இதுக்கு அது சரியாயிரும், பண பிரச்சனை சரியாயிரும், கல்யாணம் ஆயிரும் என்னமோ சொல்றாங்க. ஆனா உண்மையான தன்மை தம்பி சொல்ற மாதிரி நம்ம வந்து எதுக்கு பிறந்திருக்கோம், இந்த பிறவியின் நோக்கத்தை அடைஞ்சு திருப்பி இறைவன்கிட்ட போய் சேரணும். அதுக்கான வாய்ப்பா தான் முக்கியமா காலங்காலமா பயன்படுத்த. கண்டிப்பா அது சரியாகும். என்னன்னா அறிவானது துளிர் விட்டுருச்சு, அறிவின் செல்வத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களை தெருவுல விட்டா கூட நீங்க வந்து தேவநிலை தான். கண்டிப்பா கண்டிப்பா. சோ அந்த இடத்துல நீங்க மிகப்பெரிய பணக்காரன். பண பிரச்சனை அப்படின்றது இங்க இயலாமையின் காரணமா இருக்கிறது. இங்க அறியாமை அப்படின்றது இல்லாம அறிவின் ஒளி அப்படின்றது உயர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இருளே இருக்காதுல்ல, அங்க பிரச்சனைகளே இருக்காதுல்ல. அங்க போனா கண்டிப்பா இருக்கக்கூடிய இம்மையின் இன்னல்கள் எல்லாமே போயிடும். ஏன் போகுது அப்படின்னா அறிவை அறிந்து உணரக்கூடிய தன்மை அங்க துளிர் விடுது. இந்த சுழுமுனையோட மொத்த 3 ராசிகளோட இயக்கத்துல கங்கா யமுனா சரஸ்வதியில மூழ்கி எந்திரிக்கும் போது உங்களுடைய இந்த பிறப்பானதை நிறுத்திட்டு புது பிறப்புக்குள்ள புனிதமான நிலைக்கு நீங்க பயணப்படுறீங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அங்க கழிக்கப்படுது. இத வந்து ஒரு நுட்பமா காசிக்கு போய் உயிர் போச்சு அப்படின்னா முக்தின்னு சொல்றாங்க. மனிதனுடைய உயிரானது மற்ற இடங்கள் மூலமா வெளியில போயிடக்கூடாது. ஆக்கினை தொட்டு அதுக்கு மேற்பட்ட நிலையில உயிரை வந்து போகாது, நம்ம தான் போக்கிக்கணும். ஏன்னா காசிக்கு போறவங்க முக்திய வேண்டி போறாங்க, மரணத்தை ஏத்துக்கிட்டு போறாங்க. ஆக்கினைய ஒருத்தன் உணர்ந்துட்டான், அதுல நீடிச்சு பயணிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு மரணம் இல்லை, அவனே ஏத்துக்கிட்டாதான். அப்படி ஏத்துக்கும் போது இறைவனின் பாதத்தை தொட்டு இம்சை இல்லாம பிரியக்கூடிய இந்த நிலையை வந்து விட்டு விலக்கி உன்னத நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை ஒரு மனிதனுக்கு அங்க கிடைக்குது அப்படின்றத முன்னாடியே நிறுத்திட்டாங்க. சரியான கூட்டம், போலீஸ்காரங்க எல்லாம் வண்டி போக கூடாதுன்றாங்க. எங்க கிட்ட வந்து ஒரு டிரைவர் இருந்தாரு, அவர் பக்கத்துல எங்கிட்ட யார்கிட்டயோ பேசிட்டு குறிப்பாதையில இன்னொரு ஒரு காரை அங்க நம்ம காரை நிறுத்திட்டு அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய காரை பிடிச்சிட்டு எங்கிட்ட சுத்தி சுத்தி கரெக்டா போயிட்டு பேக்ராஜ் அந்த இடத்துலயே படித்துறைக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க போனா கூட்டம், பயங்கர கூட்டம். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க அந்த கங்கா யமுனா சரஸ்வதி அந்த சங்கமிக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசியிருந்தோம். அந்த போட்டுக்கு அவங்க அங்க கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. எல்லாம் கரையில தானே கூட்டம் இருக்கும். நான் அங்க போன இடத்துல போட்ல வர அந்த கும்பல் மட்டும்தான் இருப்பாங்க. நல்லா இருந்தது. தண்ணி வந்து நான் நினைச்சு பார்க்கல இப்படி வந்து குளிரக்கூடிய ஒரு தண்ணி அங்க அப்படி இருக்குன்றது. ஏன்னா கையை வச்சோன்னே வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு ஐஸ் கட்டியில வச்சா வலிக்கும் தெரியுங்களா, அப்படி உருகி போய் அது மாட்டம் ஒரு சூழல் இருந்தது. அதுக்குள்ள நாம உட்காரோம் அப்படின்னோம்னா உடல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த உஷ்ணம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அணைஞ்சிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிக்கும். அந்த அளவு ஹீட்டை வந்து உடம்புக்கு தேவைன்றதுனால அந்த உடல் அறிவை வந்து தூண்டி விடக்கூடிய தன்மையில இருந்து நான் போயிட்டு உள்ள உட்காந்துட்டு சும்மா கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணலான்ட்டு பார்த்தேன். ஆனா தண்ணி கொஞ்சம் நிறைய போச்சு. நான் போகும்போது இடுப்பு கொஞ்சம் மேல போனதுனால உட்கார்ந்தா நகர்த்தி அங்கிட்டு கூட்டிட்டு போயிட்டே இருந்ததுனால ரொம்ப நேரம் உட்கார பார்க்கும்போது ஒரு 12 வருடங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக சொல்றாங்க. அது வந்து இப்ப வந்து ஒரு பிரம்மச்சாரியத்தோ ஒரு மனிதர் வந்து 12 வருஷம் கடுமையா தியானம் பண்ணும் போது அந்த அமிர்தம் சுரக்குங்கிற தன்மையை மையமா வச்சு நம்ம எதுக்காக நாங்க 5 வருஷம் புலன் இன்பங்களை வந்து சரி பண்றதுக்கு. இப்ப நம்ம வந்து டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆக முடியாது, கஷ்டமாகும். 12 வருடங்களுக்கு ஒருக்கா ஏன் நடத்துறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து புலனின்பத்துல ஒரு இன்பத்துல இருந்து நம்ம விடுபடுறது. 2வது வருஷம் வந்து அதாவது இறைவன் பால் மட்டும் அதை இனிமே பயன்படுத்துறேன், உண்ணக்கூடிய நாக்கு, கேட்கக்கூடிய காது, இதை ஃபர்ஸ்ட் புலன்களை வந்து சீரமைக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம். இதை சீரமைச்சாதான் நம்ம சக்கரங்களை உணரவே முடியும். அதுக்கப்புறம் மூலாதாரத்தை தொடுறதுக்கு 1 வருஷம். 7 சக்கரங்களை உணரக்கூடிய தன்மைக்கு நமக்கு ஒரு 7 வருஷம். மொத்தம் 12 வருடம் இந்த ப்ராசஸ்ல இருந்தோம் அப்படின்னம்னா கங்கா யமுனா சரஸ்வதியில மூழ்கி எந்திரிக்கக்கூடிய தகுதியும் தன்மையும் நம்ம கிட்ட இருக்கு. அது வரைக்கும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு நாம இந்த பயணத்தை தொட்டு நம்ம போய் இது வந்து வெளியில நமக்கு கொடுக்கப்பட்ட ஒண்ணு. இது நம்ம உள்முகமா உணரும் போது நம்ம வந்து உயர்ந்த நிலைக்கு உன்னத நிலை. இப்ப கும்பமேளாக்கு போயிட்டு வந்துருங்க, ரொம்ப பெரிய விஷயம். நாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். கடந்த முறை நடக்கும்போது நம்ம OSSல டியூட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு 85 பேருக்கு தமிழ்நாட்டுல இருந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி போயிருந்தோம். நம்ம ஸ்டால் போட்டுருந்தாங்க. இந்த தடவை போகலான்னு முயற்சி பண்ணோம், ஆனா வாய்ப்புகள் கிடைக்கல.
உங்க அனுபவத்தை சொல்லுங்க எப்படின்னா. நான் கும்பமேளா அப்படின்றதுக்காக போலாங்க. நாங்க யதார்த்தமா காசிக்கு பிளான் பண்ணிருந்தோம். நாங்க போன டைம் கும்பமேளா ஆயிடுச்சாங்க. சிறப்பு. அதுவும் அந்த டைம் வந்து அந்த 7 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டுல இருக்கக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு அந்த ஸ்டார்ட் பண்ற நாள் இருக்கிறனால அடுத்து ஒரு 2-3 நாள் அங்க இருந்தோம். நாங்க போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் காசி போனது. எதுக்கு என்ன அப்படிங்கறத வந்து அங்க உணர்வுபூர்வமா உணர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் எங்க போனாலுமே. இப்ப பழனிக்கு போனா கூட அது எதுக்கு ஏன் அப்படின்றத சிந்திச்சுக்கிட்டு இருப்பேன். அது போல இந்த காசிக்கு போகும்போது எனக்கு என்ன நிகழ்வுகள் அங்க நிகழ்ந்தது, அந்த நிகழ்வுகள்லாம் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நாள் வந்து காசிக்கு போயிருந்தோம். அந்த நம்ம விஸ்வநாதர் அங்க பாத்தீங்கன்னா 84 காட் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நதியில வந்து படித்துறைகள் வந்து இருக்கு. இந்த 84 எதுக்கு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் 84 வருடம் ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ்ந்தா அவனுக்கு மோட்சம் அப்படின்றத வந்து ஜோதிடத்துல சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 84 வருடம் வந்து பௌர்ணமியை நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 1008 பௌர்ணமி வந்துடும். கரெக்டா. ஓகே. இந்த 1008 பௌர்ணமி அப்படின்றது பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு உகந்த நாள். அன்னைக்கு விரதம் இருந்து பிரார்த்தனையிலயோ அல்லது மெடிடேஷன்லயோ பயணப்படக்கூடிய நாள். அப்போ ஒரு மனிதன் இது திருவாசகத்துல வந்து 84 லட்சம் ஜீவராசிகள்னு சொல்லுவாங்க. சோ நம்மளுடைய கர்மங்களானது அந்த ஜீவராசிகள்ல செஞ்ச செயல்களின் விளைவாதான் இன்னைக்கு இந்த மனித நிலையை பெற்றிருக்கு. இந்த நிலையில இருந்து இன்னும் மகத்தான ஒரு மகான்கள் நிலை, மகரிஷி நிலைகள் அப்படின்னு நம்ம நகரணும், தேவநிலைக்கு போகணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கர்மங்களை கழிக்கக்கூடிய ஒரு அனுக்கிரகம் நமக்கு இந்த கிரகங்களின் பலன்கள். ஆனா கிரகங்களின் தோஷங்கள்னாலதானே இங்க வாழ்க்கை அப்படின்றது கர்மத்தின் பிடியில சிக்கி இருக்கு. இப்ப கும்பமேளா இந்த காசியில உருவாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கூர்ந்து கவனிக்கும் போது எதுக்காக அப்படின்னா அந்த கிரகங்கள் விட்டு கடந்து இதன் தன்மையை வந்து நம்மளால நம்மளுடைய நகர்தல் மூலமா மாத்திக்கிறதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் அங்க ஆளுமையை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 84 கோயில்களுக்கும் நம்ம போகும்போது நம்ம வந்து அங்க கொஞ்சம் உட்கார்ந்து பிரார்த்தனையோ அல்லது மெடிடேஷனோ பண்றோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய பூர்வீகத்தை தொடக்கூடிய தன்மை. அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போயிட்டு போறோம். கண்டிப்பா. இந்த காசி அப்படின்றதே எத்தனாவது ஸ்தலமா இருக்கு? நம்மளுடைய இந்தியாவோட மேப்ல பாத்தீங்கன்னா 6வது இடமா இருக்கும். அதுக்கு மேல அமர்நாத் இருக்கும். அந்த 7 சக்கரங்களுக்கு 7 விதமான கோயில்களை வந்து உருவாக்கி இருப்பாங்க. 5 பஞ்சஸ்தலம் வந்து கீழே இருக்கிறது, மேல இருக்கிறது அறிவை அறியக்கூடிய தன்மைன்றதுதான் காசி விஸ்வநாதர்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பழக்கம் இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். நான் போகும்போது அது கடைபிடிக்கப்படல. போய் அந்த லிங்கத்தை தொட்டுதான் நீங்களே பிரதிஷ்டை பண்ணி வரணும். அந்த காசியோட வழக்கம். அப்ப நீங்க 6வது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கினையை நீங்க என்ன பண்ணணும்? நீங்களாதான் உணரணும். தொடு உணர்வு மூலமா தான் அந்த தீட்சையும் கொடுக்க முடியும். அப்ப தொட்டு உணர்தல் அப்படிங்கிற ஒரு தன்மையை நீங்க உணரணும், உங்ககிட்ட கொண்டு வரணும். ஆதி காலத்துல இருந்த மகான்களும் அங்க இருக்கக்கூடிய அதை வழி நடத்தக்கூடிய தன்மை கொண்டவர்களும் அங்க போகும்போது நமக்கு அந்த அறிவை கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம கோயில்கள்லயே வந்து ஓதுவார்கள்லாம் இருந்து அந்த கோயிலோட அருமை பெருமை எல்லாம் சொல்லி எதுக்கு ஏன்றதை சொல்லி கொடுப்பாங்க. இப்ப ஆள் இல்லாம போனதுனால நமக்கு தெரியுது. அதே போல நாம வந்து ராமேஸ்வரம் அப்படின்ற மூலாதார நிலையில இப்ப வாழக்கூடிய அந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இல்லற யோகத்துக்குள்ள இருக்கும். அங்க இருந்து தொடு உணர்வு அறிவை அறியக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்கறதுக்காக காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. அங்க போய் தொட்டு அந்த தன்மை அந்த இறைவனின் இருப்பை வந்து உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா அறிவை அறியக்கூடிய நிலை, ஆராய்ந்து பகுத்தாய்வக்கூடிய தன்மை நம்ம கிட்ட உருவாகுது. அதோட இந்த 84 காடுக்கும் போய் நம்ம பிரார்த்தனை அல்லது மெடிடேஷன் செய்யறோம் அப்படிங்கும்போது பூர்வீகத்தை உணரக்கூடிய தன்மை நம்ம கிட்ட உதயமாகும். சூப்பர் சூப்பர். இப்படி உதயமாகிறதுக்கு என்ன நமக்கு ரொம்ப முக்கியம், என்ன கிடைக்கும் அப்படின்னா கங்கா, நம்ம மேல இருக்கக்கூடிய அமிர்த கலசம் அப்படின்றது நம்ம கிட்ட வந்து 3 நதிகள் அங்க இருக்கிறதா வந்து பார்த்திருக்கோம். கங்கா, யமுனா, சரஸ்வதி. சரஸ்வதின்றதை எப்படி சொல்லுவாங்க? அது வந்து மறைவா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இடக்கலை பிங்கலைன்றது நமக்கு ஈஸியா தெரியும். சுழுமுனைன்றது மறைந்த சூட்சும நிலை. அப்ப அததான் அங்க வந்து நியமிச்சிருக்காங்க. இப்ப நீங்க வந்து 6வது அறிவை உணரணும் அப்படின்னா இந்த 3 நதிகளையும் இணைக்கணும், இணைஞ்ச இடத்துல மூழ்கி எந்திரிக்கணும். சூப்பர். இதுக்கான பயணத்துக்கு தான் இந்த கும்பமேளா. இதுக்கு வந்து சில ப்ரொசீஜர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 12 வருட காலங்களுக்கு ஒருக்கா நடக்கிற மாட்டம் காமிச்சிருக்காங்க. அது இல்லாம 48 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற மாட்டம் ஒரு கும்பமேளா இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாட்டம் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. இப்ப நடந்தது வந்து 147 44.
ஓகே, இது எல்லாமே என்ன கொடுக்கு? இப்ப 144 நீங்க கூட்டினீங்க அப்படின்னா எத்தனை வரும்? 8, 9. 9. இந்த நாள்ல அங்க நடந்த நிகழ்வு என்ன? 7 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டுல வந்த நிலை. நம்ம கோயில்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் 7 கிரகங்கள் தான் இப்ப வான்ல இருக்கிறது. மீதி 2 வந்து மறைவு கேது ராகுன்றது. அப்ப இந்த 9 கிரகங்களின் தன்மையில தான் இந்த வாழ்க்கை இருக்கு. ஒரு மனிதனானவன் திருமந்திரத்துல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, தூய மணி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. தூய மணி அப்படின்னா சுத்தமான மணி அப்படிங்கிறது வந்து 2.5 நாளிகள் பொருந்திய ஒரு மணி நேரத்தை குறிக்கக்கூடிய நாதம் அப்படின்ற ஒரு நிலையும் குறிக்கும். அமைதியில இப்ப எண்ணங்கள்ல நம்ம கலக்காம, எண்ணங்கள்ல சிக்காம அமைதியா மட்டும் இருக்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட 1 மணி நேரம் நீடிச்சிருச்சுன்னா உங்களுடைய இந்த பிறப்பானது கிரகங்கள்ல இருந்து விடுபட்டுரும். இப்ப நான் மூச்சற்ற தன்மையில இருக்கும்போது அந்த வந்து இறைவனை ஒன்னா கலந்திருக்கும் போது நம்ம அந்த கர்ம வினை நம்ம அட்டாக் பண்ணாது. இப்ப நீங்க கர்மத்தை தொட்டுதானே இங்க எல்லா நிகழ்வுகளும் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அது கிரகத்தை தொட்டுதான் நம்ம கிட்ட நீடிச்சுக்கிட்டு இருக்கு. கிரக பலன்களை தொட்டுதான். இப்ப நாம பிறப்போட லக்கணத்தை வச்சுதானே மொத்த கிரகங்களின் தன்மையும் நமக்கு வந்து வாழ்க்கைய நிர்ணயம் பண்ணுது. இப்ப நீங்க 1 மணி நேரம் எண்ணங்கள்ல சிக்காம எண்ணங்கள் அற்ற நிலையில சுழுமுனையோட இயக்கத்துல நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த 3 மூச்சு காற்றின் இணைப்புல மூழ்கி எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இந்த பிறப்பு விட்டு அடுத்த பிறப்புக்கு அந்த இடத்துல உங்களை நீங்களே இறக்க வச்சு இன்னொரு பிறப்புக்குள்ள போற மாட்டோம். அந்த இடத்துல கிரகங்களோட சூழல் எப்படி இருக்கோ அதை தொட்டுதான் உங்களுடைய லக்கணம் அடுத்து மாறும். அங்கனக்குள்ள உங்களுடைய பிறப்பே மாறக்கூடிய தன்மை இருக்குன்றத சித்தர்கள் சொல்றாங்க. கண்டிப்பா அதை எல்லாரும் தெரிஞ்சு செய்யலாம்னா முடியாது. தெரியாமையும் மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணும், தெரிஞ்சுக்காம இருந்தாலும் அப்படின்ற ஒரு நல்லிணக்கத்தினால அன்னைக்கு இருந்த சித்தர்மார்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இது மாட்ட ஸ்தலங்களை உருவாக்கி, இப்ப காசிக்கு போனோம்னா எல்லா பேரும் இன்னைக்கு போற மாட்டோம் டக்குன்னு எல்லாம் போயிட்டு வர முடியாது. அன்னைக்கு ஒருத்தர் காசிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஊருக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஏன்னா அங்க போயிட்டா, ஏன்னா அந்த இருக்கக்கூடிய கடவுள் என்ன கடவுளா பாதிக்கப்படுறாங்க? மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் மயான ஒரு தன்மையில இருப்பாங்க. அப்ப அந்த நிலை அப்படிங்கிறது வந்து நாம இறக்கக்கூடிய தன்மை. கடைசி கட்டத்துக்கு நீங்க ஆக்கினை அப்படின்ற தியானத்துல நீடிக்கும் போது என்னன்னா, இருக்கக்கூடிய நிலை எல்லாத்தையும் இறக்கக்கூடிய நிலை, விளக்கக்கூடிய நிலைதான். மற்றற்று புதிய பிறப்புக்குள்ள போய் இன்னும் புனிதமான நிலைக்கு போறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு தீட்சை. அந்த தீட்சை அங்க கிடைக்குது அப்படின்றதான் அந்த காசி நமக்கு வந்து முன்வைக்குது. அங்க பிரசித்தி பெற்ற இன்னொன்னு இருக்கு, பைரவர் கோயில்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது எதை நமக்கு கொடுக்குது அப்படின்னா, கால பைரவர். இந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த காலத்தை கடந்து போனாதான் உங்களுக்கு மரணம் இல்லா பெருவாழ்வுன்றது நீடிக்கும். அப்ப இந்த காலத்துக்குள்ள சிக்கு இல்லாம காலத்தினால கடக்கக்கூடிய ஒரு நுட்பமானதை கொடுக்கறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால பைரவர் இருப்பாரு. அவரை பார்த்துட்டு காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு 84 காடை பார்த்துட்டு, ஏன்னா இது ப்ராப்பரா போறது. உங்களுடைய காலத்தை நீங்க கவனிக்கணும், அதை தொட்டு ஆக்கினையை உணரணும், ஆக்கினையை தொட்டு உங்களுடைய பூர்வீகம் 84 ஜீவராசிகள்ல இருந்த எல்லா கர்மத்தையும் உணரணும். இந்த கர்மத்தின் அடிப்படை இந்த கிரகங்களை தொட்டு நம்ம கிட்ட நிகழ்ந்துகிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். இந்த சுழுமுனையோட மொத்த 3 ராசிகளோட இயக்கத்துல கங்கா யமுனா சரஸ்வதியில மூழ்கி எந்திரிக்கும் போது உங்களுடைய இந்த பிறப்பானதை நிறுத்திட்டு புது பிறப்புக்குள்ள புனிதமான நிலைக்கு நீங்க பயணப்படுறீங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அங்க கழிக்கப்படுது அப்படின்றத என்னால அந்த நாள்ல ஒரு 3 நாள் நான் தங்கியிருந்தேன். 3 நாள் நான் மெடிடேஷன் பண்ணும் போது ஏன் எதுக்கு அப்படின்னு ஆராயும் போது எனக்கு பட்டது. இது எந்த அளவுக்கு சரி தப்புன்றது தெரியல, எனக்குள்ள தோணுச்சு, அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு. சூப்பர் சூப்பர். நீங்க சொன்ன மாதிரி அங்க வந்து காசி வந்து 30,000 கணக்கான கோயில்கள் இப்போ இருக்குன்னு சொல்றாங்க. காலபைரவரே ஒவ்வொரு எல்லைக்கு ஒரு கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான பக்தி பூர்வமா இல்லாம ஆன்மீகம் பூர்வமாகவும் ஞானபூர்வம் பார்க்கும்போது பல அற்புதமான விஷயங்கள், பல அற்புதமான ஞானிகள் வந்து அந்த ஊர்ல இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனோம்னா நம்ம வந்து இப்ப திருலிங்க சுவாமிகள் சொல்லலாம், நம்ம குருமார்ல ஒருத்தர் வாயிறு மகேசர் சொல்லலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அங்க வந்து ரொம்ப இருக்காரு, விவேகானந்தர் இருந்திருக்காரு. திருலிங்க சுவாமியோட படிக்கட்டுத்துறை வந்து அங்க அவர் ஜீவசமயம் அங்கேதான் இருக்கு, நாங்க அப்படி பார்க்கலாம். அப்புறம் கபீர், நிறைய பேர் அற்புதமான மகான்கள் ஆயிரக்கணக்கான அந்த ஊர்ல இருக்காங்க, இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க, வெளியே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம சூட்சுமமா அதை வெளியே போய் நம்ம வந்து போறோம், அங்க வந்து புனித நீராடல் பண்றோம், விஸ்வநாதரை பார்க்கிறோம், விசாலாட்சி அம்மா தரிசனம் பண்றவங்க விட நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஏன் நம்ம வந்து இந்த பிறவியை எடுத்திருக்கோம், நம்ம இந்த 6வது அறிவை ஓபன் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது,
நம்ம சூட்சமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திருக்கேன் காசி. நான் ஒரு 10 தடவை போயிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு நான் ரியலைஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. எனக்கு அது நான் அந்த ஒரு மொத்த குருமார்களும் வந்த இடம்னு சொல்லிட்டு ஒரு இடம் வச்சிருந்தாங்க. அந்த காட்லயே ஒரு இடத்துல அங்க போயிருந்த போது எல்லாத்தோட போட்டோவும் அங்க இருந்தது. அங்க லாகிரி மெகாசார்ல இருந்து, பாபாஜில இருந்து, விவேகானந்தர்ல இருந்து எல்லாத்தோட போட்டோவும் இருந்தது. ஏன் இவங்க எல்லாம் அங்க போனாங்க, அவங்களுக்கு அங்க என்ன கிடைச்சிச்சுன்னா, இது அதற்கான ஸ்தலமா இருந்ததுனால, இவங்களோட ஃப்ரீக்வன்சி நார்மலா எங்க இருந்தாலும் அந்த 6வது அறிவு உணர்ந்து இருந்ததுனால அதற்கான அந்த ஃப்ரீக்வன்சியோட இணையும் சொல்லுவாங்கல்ல, அங்க போய் அந்த வைப்பை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய. இப்ப நாம ஒரு தொழில் பண்றோம், ஒரே தொழில் பண்ற மாட்டோம் இருந்தா அதுக்குன்னு ஒரு சங்கம் உருவாகுதுல, அது மாட்டம் உருவாகி அடுத்த நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுற எல்லாத்தையும் உந்துதல்னால தூக்கி விடக்கூடிய வேலைகளை இவங்க எல்லா பேரும் தன்னுடைய ஸ்தூல நிலையிலையும் செஞ்சிருக்காங்க, இப்ப சூட்சமாவும் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலையும் என்னால அங்க பாக்கணும். கண்டிப்பா. முக்கியமா சொன்னா தமிழ்நாட்டுல இருந்து போன குமரகுருவோட மடம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த படித்துறையிலேயே ஒரு அற்புதமான இருக்கும். அவர் வாழ்க்கை வரல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இருந்த முகலாய ராஜா கிட்டே ஃபைட் பண்ணி அந்த இடத்த வாங்கியிருக்காரு. அவர் பல அற்புதமான இன்னும் ஆன்மீக விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம நகர்த்தாரம் சொல்லி மடம்னு ஒரு பெரிய மடம் இருக்கு, அங்க நீங்க போயிருப்பீங்க நினைக்கிறேன். அது ரொம்ப அற்புதமா இப்ப அங்க சர்வீஸ் பண்றாங்க, நிறைய சர்வீஸ் கோயில் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தம்பி நம்ம போட்ல போனோம், 84 படித்துறையும். அந்த தம்பி நடந்தே போய் ஒவ்வொரு படித்துறையும் பார்த்திருக்கீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் நாள் போட்ல தான் போனோம். ஆனா நான் அது எல்லாத்துக்கும் நடந்து போகணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால 3வது நாள் காலையில வெள்ளனமா 4 மணிக்கெல்லாம் போயிட்டு கங்கையில கொஞ்ச நேரம் நம்ம மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு வெளிச்சம் வந்தோன்னா எல்லாம் திறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லாஸ்ட்ல இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். முக்கியம் மணிக்கண்ணை காட்டும் நம்ம அச்சந்திர காட்டும் முக்கியமா நம்ம ஆயிரக்கணக்கான கடைசியா இருக்கிறது ஹரிச்சந்திரன், மணிகர்ணிகம் அப்படிங்கிறது நடுவுல இருக்கும். இது அந்த 2 இடத்துலயும் இப்ப அந்த இவங்க இறந்து போனாலாம் இது பண்ணுவாங்க, அந்த நிகழ்வு நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அங்க ஏன்னா இதுல ஒரு நுட்பமா காசிக்கு போய் உயிர் போச்சு அப்படின்னா முக்தின்னு சொல்றாங்க. மனிதனுடைய உயிரானது மத்த இடங்கள் மூலமா வெளியில போயிடக்கூடாது, ஆக்கினை தொட்டு அதுக்கு மேற்பட்ட நிலையில உயிரை போகாது, நம்ம தான் போக்கிக்கணும். ஏன்னா காசிக்கு போறவங்க முக்திய வேண்டி போறாங்க, மரணத்தை ஏத்துக்கிட்டு போறாங்க. ஆக்கினைய ஒருத்தன் உணர்ந்துட்டான், அதுல நீடிச்சு பயணிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு மரணம் இல்லை, அவனே ஏத்துக்கிட்டாதான். அப்படி ஏத்துக்கும் போது இறைவனின் பாதத்தை தொட்டு இம்சை இல்லாம பிரியக்கூடிய இந்த நிலைய விட்டு விலகி உன்னத நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை ஒரு மனிதனுக்கு அங்க கிடைக்குது அப்படின்றத அந்த தத்துவத்தை கொடுக்கறதுக்கு தான் அதையும் அங்க வச்சிருக்காங்க. இதுக்கு ஹரிச்சந்திரன் நிலையெல்லாம் ஏன் அங்க வச்சிருக்காங்க அப்படின்னா இதுல உண்மையா இருக்கணும். நிறைய பேர் என்னன்னா உணர்ந்துருவோம், புரிஞ்சுக்குவோம், பட் அந்த உணர்வுலயே நீடிப்போமான்னு கேட்டா கிடையாது. அடுத்த நிமிஷம் மறந்துட்டு இயல்பு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருப்போம். அப்ப அங்க மெய்த்தன்மை அப்படின்றது எந்த அளவுக்கு நீடிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நிம்மதியும் நீடிக்கும், நிறைவும் நீடிக்கும். ஒவ்வொரு பூரகமா வெளிப்படுத்திருக்காங்க. இது மாதிரி உண்மையா ஆன்மீகத்துல உண்மையா இருக்கணும், அது மாதிரி அழைச்சுதான் மையமா வச்சுக்காத. அது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நம்ம பின்புறத்துல நம்ம ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வரும்போது அது ஒவ்வொன்றுக்குமே ஒரு பெரிய பெரிய விஷயங்களை மையமா வச்சு பண்ணிருக்காங்க. நம்ம குருமார்கள் முக்கியமா லாயிரி மகேஸ்வரர் சரி, பரமஹம்ச யோகானந்தர், பரமஹம்ச யோகானந்தர் சின்ன குழந்தை இருக்கும் போது அவங்க ஐயா வீட்டுக்கு கூட்டி போயிருக்காங்க. யுத்தீஸ்வரர் அங்க இருந்திருக்காரு. யுத்தீஸ்வரும் பரமஹம்ச யோகானந்தரை சந்திச்ச இடமே நம்ம வாரணாசி காசி தான். இது மாதிரி நம்ம வயசு சார்ந்த நம்ம குருமார்கள் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் அங்க காசியில நடந்திருக்கு. நம்ம காசியில ஒரு நம்ம ஆயிர மகேஸ்வரிய வீட்டுல தினசரியுமே நிறைய பேருக்கு கிரியா உதவிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னமும் அவங்க பேரங்கள்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டான். நம்மளோட ஐயா ஆயிர மகேஸ்வர ஐயா சொல்லுவாங்கல்ல, அவர் ஐயான்னு சொல்லுவாங்க. அவர் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்த்தின ஊர் காசி. அது பல்வேறு மகான்கள் அந்த காசினாவே சொல்ல போனோம்னா ஒவ்வொரு மண்ணும் ஒரு வரலாறு பேசக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. ரொம்ப அப்புறம் பிரேயராய்ச்சி போனீங்கல்ல, நம்ம அங்க என்ன பாத்தீங்க? நாங்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடியே கூட்டம், சரியான கூட்டம். போலீஸ்காரங்க எல்லாம் வண்டி போக கூடாதுன்ட்டாங்க. எங்க கிட்ட ஒரு டிரைவர் இருந்தாரு, அவர் பக்கத்துல எங்கிட்ட யார்கிட்டயோ பேசிட்டு குறுப்பாதையில இன்னொரு ஒரு காரை அங்க நம்ம காரை நிறுத்திட்டு அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய காரை பிடிச்சிட்டு எங்கிட்ட சுத்தி சுத்தி கரெக்டா போயிட்டு பேக்ராஜ் அந்த இடத்துலயே படித்துறைக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க போனா கூட்டம், பயங்கர கூட்டம். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க அந்த கங்கா யமுனா சரஸ்வதி அந்த சங்கமிக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசியிருந்தோம் அந்த போட்டுக்கு. அவங்க அங்க கொண்டு போய் இறக்கி விட்டாங்க.
எல்லாம் கரையில தானே கூட்டம் இருக்கும். நான் அங்க போன இடத்துல போட்ல வர அந்த கும்பல் மட்டும்தான் இருக்காங்க. நல்லா இருந்தது. தண்ணி வந்து நான் நினைச்சு பார்க்கல இப்படி வந்து குளிரக்கூடிய ஒரு தண்ணி அங்க அப்படி இருக்குன்றது. ஏன்னா கையை வச்சோன்னே வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு ஐஸ் கட்டியில வச்சா வலிக்கும் தெரியுங்களா, அப்படி உருகி போய் அது மாட்டம் ஒரு சூழல் இருந்தது. அதுக்குள்ள நாம உட்காரோம் அப்படின்னோம்னா உடல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த உஷ்ணம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அணைஞ்சிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிக்கும். அந்த அளவு ஹீட்டை வந்து உடம்புக்கு தேவைன்றதுனால அந்த உடல் அறிவை வந்து தூண்டி விடக்கூடிய தன்மையில இருந்து நான் போயிட்டு உள்ள உட்காந்துட்டு சும்மா கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா தண்ணி கொஞ்சம் நிறைய போச்சு. நான் போகும்போது இடுப்பு கொஞ்சம் மேல போனதுனால உட்காந்தா நகர்த்தி அங்கிட்டு கூட்டிட்டு போயிட்டே இருந்ததுனால ரொம்ப நேரம் உட்கார முடியல. ஆனா அனுபவம் நல்லா இருந்தது. அருமையான ஒரு சூப்பரா இருந்தது. நிறைய பேரு இன்னொரு ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். கங்கா இதெல்லாம் குப்பையா இருக்கு, ரொம்ப இதா இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் அங்க போய் பார்க்கும்போது எனக்கு தோணுனது என்னன்னா, இயற்கையை வந்து மனுஷன் என்னைக்குமே மிஞ்ச முடியாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த கங்கால வந்து ஒரு பிரேதத்தை தூக்கி போட்டா கூட இருக்க உயிர்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கிளியர் பண்ணிடும். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளயும் உயிர்கள் இருக்கு, மேலையும் அந்த பறவைகள்லாம் பறக்கும்ல, அதெல்லாம் அவ்வளவு இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல குப்பைகள் உருவாக்க முடியாது. நான் போன வரைக்கும் அந்த தண்ணியை வந்து தொடும் போதே அவ்வளோ பியூரா இருக்கிற மட்டும் தான் இருந்தது. நான் டேஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தேன், நல்லா செமையா இருக்குது. கண்டிப்பா எனக்கு அந்த அசுத்தம் அப்படின்றத அங்க பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு மனசுல வந்து ஒரு கூச்சம் இல்ல. கூச்சம் இல்ல. நிறைய பேர் நிறைய சொல்றாங்களே, நிறைய மூழ்கி எந்திரிச்சா என்னமோ நம்ம மேலலாம் அப்படின்ற மட்டும் எல்லாம் சொன்னாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே நான் நோட்டீஸ் பண்ணல. நல்லா கிளியரா இருக்கு. இது வந்து இப்ப ஆன்மீகம் சார்ந்து நம்ம பார்க்கும்போது ஒரு 12 வருடங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக சொல்றாங்க. அது வந்து இப்ப வந்து ஒரு பிரம்மச்சாரியத்தோ ஒரு மனிதர் வந்து 12 வருஷம் கடுமையா தியானம் பண்ணும் போது அந்த அமிர்தம் சுரக்குங்கிற தன்மையை மையமா வச்சு நம்ம எதுக்காக நாங்க 5 வருஷம் புலன் இன்பங்களை வந்து சரி பண்றதுக்கு. இப்ப நம்ம வந்து டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆக முடியாது, கஷ்டமாகும். 12 வருடங்களுக்கு ஒருக்கா ஏன் நடத்துறாங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து புலன் இன்பத்துல ஒரு இன்பத்துல இருந்து நம்ம விடுபடுறது. 2வது வருஷம் வந்து அதாவது இறைவன் பால் மட்டும் அதை இனிமே பயன்படுத்துறேன். உண்ணக்கூடிய நாக்கு, கேட்கக்கூடிய காது, இதை ஃபர்ஸ்ட் புலன்களை வந்து சீரமைக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம். இதை சீரமைச்சாதான் நம்ம சக்கரங்களை உணரவே முடியும். அதுக்கப்புறம் மூலாதாரத்தை தொடுறதுக்கு 1 வருஷம். 7 சக்கரங்களை உணரக்கூடிய தன்மைக்கு நமக்கு ஒரு 7 வருஷம். மொத்தம் 12 வருடம் இந்த ப்ராசஸ்ல இருந்தோம் அப்படின்னம்னா கங்கா யமுனா சரஸ்வதியில மூழ்கி எந்திரிக்கக்கூடிய தகுதியும் தன்மையும் நம்ம கிட்ட இருக்கு. அது வரைக்கும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு நாம இந்த பயணத்தை தொட்டு நம்ம போய் இது வந்து வெளியில நமக்கு கொடுக்கப்பட்ட ஒண்ணு. இது நம்ம உள்முகமா உணரும் போது நம்ம வந்து உயர்ந்த நிலைக்கு உன்னத நிலைக்கு நகருவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தாங்க. அடுத்து 12க்கு மாறி அடுத்தடுத்து இப்ப 144 வருஷத்துக்கு கிரகங்களோட தோஷத்தையே போக்கக்கூடிய தன்மைன்னு சொன்னேன்ல, அது மாட்டம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நிலையான 72 வருஷத்துக்கு ஒண்ணு இருக்கும். அதுவும் கூட்டினீங்கன்னா 9 வரும். இது மாட்டம் அந்த கணக்கு கூட்டினோம்னா அது எத்தனை வருதோ அதை தொட்டு இருக்கக்கூடிய நிலைகள். இப்ப ருத்ராட்சம் நம்ம போட்டா கூட 1 முகம் அப்படின்றது ஒரு தன்மையை குறிக்கும். 5 முகம் அப்படின்றது நார்மலா புலனின்பத்தை அடக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் போடுறது. 7 முகம், 3 முகம், 2 முகம், இது எல்லாமே ஒரு அடையாளத்தை குறிக்கக்கூடியது. அது போன்ற நிலைகள் தான் இந்த வருஷங்களும். நீங்க எந்த பயணத்துல இருக்கீங்களோ அந்த கும்பமேளாக்கு போய் குளிச்சுட்டு வந்துடுறது. அந்த நீங்க பூர்த்தி செஞ்ச மாட்டோம், பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது. கும்பமேளா அப்படின்னாவே, கும்பம் அப்படின்னா கூர்மை, அந்த உயர்ந்த நிலை, மேல உயரமான நிலைன்னு சொல்லுவாங்க. மேலா அப்படின்றது வந்து விழான்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுடைய உயரம் சிரம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? உச்சி, தலை உச்சி. ஆக்கினை தொட்டு துரியத்துல ஐக்கியமாகக்கூடிய அதோட விழா, அதுக்கான ஒரு இணைப்புதான் முக்கியமா சொல்லலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் என்னன்னா சொல்றது வந்து மீடியாக்கள்ல சொல்றது வந்து நீங்க போனீங்கன்னா உங்களோட இதுக்கு சரியாயிரும், பண பிரச்சனை சரியாயிரும், கல்யாணம் ஆயிரும், என்னமோ சொல்றாங்க. ஆனா உண்மையான தன்மை வந்து தம்பி சொல்ற மாதிரி நம்ம வந்து எதுக்கு பிறந்திருக்கோம், இந்த பிறவியின் நோக்கத்தை அடைஞ்சு திருப்பி இறைவன்கிட்ட போய் சேரணும். அதுக்கான வாய்ப்பா தான் முக்கியமா காலங்காலமா பயன்படுத்த. கண்டிப்பா அது சரியாகும். என்னன்னா அறிவானது துளிர் விட்டுருச்சு. அறிவின் செல்வத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களை தெருவுல விட்டா கூட நீங்க வந்து தேவநிலை தான். கண்டிப்பா கண்டிப்பா. சோ அந்த இடத்துல நீங்க மிகப்பெரிய பணக்காரன். பண பிரச்சனை அப்படின்றது இங்க இயலாமையின் காரணமா இருக்கிறது. இங்க அறியாமை அப்படின்றது இல்லாம அறிவின் ஒளி அப்படின்றது உயர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருளே இருக்காதுல்ல, அங்க பிரச்சனைகளே இருக்காதுல்ல. அங்க போனா கண்டிப்பா இருக்கக்கூடிய இம்மையின் இன்னல்கள் எல்லாமே போயிடும்.
ஏன் போகுது அப்படின்னா அறிவை அறிந்து உணரக்கூடிய தன்மை அங்க துளிர் விடுது. கண்டிப்பா தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக கும்பல் அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது ஆன்மீகம் சார்ந்த நம்மளோட உடம்புல ஏற்பட மாற்றத்தை உங்க அற்புதம் விளக்குனீங்க. ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து மத்தவங்களுக்கு பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நீங்க உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ ஏன்னா நம்ம போயிட்டு வந்த அனுபவங்கள் நம்ம கிட்ட இருந்தா கண்டிப்பா நமக்கே மறந்துடும். கண்டிப்பா இது மட்டும் சொல்லி வைக்கும் போது நமக்கே மறந்துருந்தாலும் திரும்ப எடுத்து பாத்துக்கலாம். இல்ல மத்தவங்க பாக்குற மூலமா அவங்களுக்கும் பயனடையலாம். புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு வழியை உருவாக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வாழ்க வளம். நன்றி.